السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. கணிதற்குரிய சகோதர சகோதரிகளே, இணை வைப்பிலிருந்து விடுபடுவதற்கு 4 அடிப்படைகள் என்ற தலைப்பிலே செய்திகளை தொடராக நாம் பார்த்து வருகிறோம். அல்லாஹுடைய அடியாராக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்விற்கு இணை கற்பிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பாவமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குறிப்பிடுகிறான். எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மன்னிக்காத ஒரு பாவத்தை குறிப்பிடுகிறான் என்று சொன்னால் அது அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கின்ற செயலைத்தான் அல்லாஹ் மிக தெளிவாக குறிப்பிடுகிறான். அப்படி இணை வைக்கக்கூடிய மக்கள் அதிலிருந்து விலகி ஓர் இறை கொள்கையான இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுவதும் அல்லாஹுவை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாகவும் அவனிடத்திலே உதவி தேடக்கூடியவர்களாகவும் ஒருவர் மிக தெளிவாக பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில விஷயங்களை அவர்கள் தெரிந்து கொள்வது அவசியமாகிறது. அந்த அடிப்படையிலே இமாம் அவர்கள் நமக்கு 2 அடிப்படைகளை தெளிவுபடுத்தினார்கள். மூன்றாவதாக இமாம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே பல்வேறுபட்ட வழிபாடுகளை செய்து கொண்டிருந்த பல்வேறு வகையான மக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். அப்படி எதிர்கொண்ட மக்களிலே எப்படிப்பட்ட வழிபாடுகள் எல்லாம் அவர்களிடத்திலே இருந்தது என்று சொன்னால், வானவர்களை வணங்கக்கூடிய மக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று நபிமார்களையும் நல்லவர்களையும் வழிபட்டு கொண்டிருந்த மக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று மரங்களையும் கற்களையும் வழிபட்டு வந்த மக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று சூரியனையும் சந்திரனையும் வணங்கிக் கொண்டிருந்த மக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல்வேறுபட்ட வழிபாடுகளிலே இறைவனுக்கு இணை கற்பிக்கின்ற செயலை செய்து கொண்டிருந்த மக்களை எதிர்கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே எந்தவித பாகுபாட்டையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காணவில்லை. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை அடிப்படையாக கொண்டு பார்த்தார்கள் அவர்களை. அதாவது இந்த மக்கள் எல்லாம் அல்லாஹுவை மட்டுமே வணங்குவதை விட்டுவிட்டு அல்லாஹுவினுடைய படைப்புகளை வணங்கி அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கிறார்கள் என்ற பார்வையில்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறுபட்ட வழிபாடுகளிலே அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கின்ற மக்களை ஒன்றாக பார்த்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த மக்களுக்கு மத்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல? பாகுபாடை காட்டவில்லை. அனைவரையும் எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள்? முஷ்ரிக்காக, அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடியவர்கள் என்ற அடிப்படையில் தான்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை எல்லாம் அணுகினார்கள், அவர்களை எதிர்த்து களம் கண்டார்கள், அவர்களோடு போரிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வை எப்படி இருக்கும் என்று சொன்னால், இணை வைப்பு என்பது ஓரிரை கொள்கைக்கு எதிரானது, அல்லாஹ்விற்கு எதிரான செயல் என்ற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கையாண்டார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அதனை உறுதியாக அவர்கள் பற்றி பிடித்து அதை செயல்படுத்தி வந்தார்கள். இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறான் என்பதையும் தன்னுடைய திருமறையின் மூலமாக அல்லாஹ் நமக்கு உணர்த்தி காட்டுகிறான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லக்கூடிய நேரத்திலே وَقَاتِلُوهُمْ حَتَّى لَا تَكُونَ فِتْنَةٌ وَيَكُونُ الدِّينُ لِلَّهِ. மிக தெளிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், குழப்பம் நீங்கி அல்லாஹ்விற்கே மார்க்கம் என்பது உறுதியாகும் வரை நீங்கள் அவர்களுடன் போரிடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறான். யாருக்கு எதிராக யாரெல்லாம் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் எதிர்த்து களம் காண்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடமையாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே உணர்த்துகிறான். அந்த அளவிற்கு மிக கடுமையாக இணை வைப்பை எதிர்த்தவர்கள்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே குழப்பங்கள் நீங்கி அல்லாஹ்வினுடைய மார்க்கம் நிலை பெற வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கம்தான் இந்த உலகத்தில் மக்கள் சமநிலையோடு வாழ்வதற்கு, மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு, மக்கள் அமைதியாக வாழ்வதற்கு தகுந்த வழிமுறை இஸ்லாமிய மார்க்கம்தான், அல்லாஹ்வினுடைய மார்க்கம்தான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே உணர்த்தி காட்டுகிறான். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்றவற்றை எல்லாம் குழப்பங்கள் என்று சொன்னான்? ஃபித்னா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதற்காக குறிப்பிட வேண்டும்? ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதையெல்லாம் இந்த மக்களுக்கு சட்டமாக வகுத்து அளித்திருக்கிறானோ அந்த சட்டங்களை ஒரு மனிதன் பின்பற்றி இந்த உலகத்திலே வாழ்கிறான் என்று சொன்னால் அந்த மக்களுக்கு மத்தியிலே எந்தவித குழப்பங்களும் இருக்காது. அது எந்த விதமான சட்டங்களாக இருந்தாலும் சரி. ஆனால் யாரெல்லாம் அல்லாஹுவை விட்டுவிட்டு பிறவற்றை வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அவர்களும் என்ன செய்தார்கள்? சட்டம் இயற்றி வைத்திருந்தார்கள். அந்த சட்டங்களை அல்லாஹ்வினுடைய சட்டம் என்று கூறி அந்த மக்களை என்ன செய்தார்கள்? வழிகேட்டிலே செலுத்தினார்கள். அதனால் பல குழப்பங்கள் என்ன செய்தது? இந்த பூமியிலே நிலவியது, நிலவிக் கொண்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படை காரணம் என்ன? இறைவனுடைய பெயரை சொல்லித்தான் இது போன்ற அக்கிரமங்கள், அநியாயங்கள் எல்லாம் நிகழ்கிறது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற சட்டங்களை ஒருபோதும் இந்த மக்களுக்கு ஏற்படுத்தவில்லை என்பதை இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்துகிறார். அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று சொன்னால் அந்த மார்க்கத்திலே மனிதன் மனிதனாக பார்க்கப்படுவான். எல்லோரும் அல்லாஹ்வினுடைய அடியார்கள் தான். யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடு அற்ற ஒரு விஷயம்தான், கொள்கைதான் இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய கொள்கை, இஸ்லாமிய கொள்கை.
ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. அதே போன்று ஆண்கள் பெண்களுக்கு மத்தியிலே பாகுபாடுகள் கிடையாது. ஒவ்வொருவருடைய உரிமையும் அவர்களுக்கு மிகச் சிறப்பாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது. எல்லோருக்கும் எல்லா உரிமையும் இங்கே கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். ஆனால் இது அல்லாத பிற வழிமுறைகளை இதெல்லாம் இறைவனுடைய சட்டங்கள் தான் என்று இணை கற்பித்து, அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து கொள்கைகளை இயற்றி வைத்திருக்கிறார்களே, அதிலே மனிதன் சமநிலையாக வாழ்வதற்குண்டான வழிமுறை இருக்கிறதா? சட்டம் இயற்றி வைத்திருக்கிறார்கள். உயர்ந்தவன் தாழ்ந்தவன், உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி, இவனை தொட்டால் தீட்டாகிவிடும், இவன் அதை செய்யக்கூடாது, இவன் வழிபாட்டு தலத்திற்குள் வரக்கூடாது, இவையெல்லாம் தீட்டாகிவிடும் என்றெல்லாம் சொல்லி மனிதர்களுக்கு மத்தியிலேயே பாகுபாடு கற்பித்து விட்டு இது இறைவனுடைய சட்டம், அல்லாஹுதான் இப்படி ஒரு சட்டத்தை இந்த உலகத்திலே இயற்றியிருக்கிறான் என்று சொல்லுவார்களேயானால் இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழப்பம் என்று சொல்லுகிறான், ஃபித்னா என்று சொல்லுகிறான். இப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளை கொண்ட ஒரு சட்டத்தை ஒருபோதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இயற்றவில்லை. ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரிலே தூதராக அனுப்பப்படக்கூடிய நேரத்திலே அந்த மக்கள் அல்லாஹுவை வணங்கிக் கொண்டிருந்தார்கள், அதோடு இணையும் கற்பித்து வந்தார்கள். அந்த மக்களிடத்தில் இருந்த ஒரு சட்டம் என்னவென்று சொன்னால், பெண் குழந்தைகள் பிறந்தது என்று சொன்னால் அதை உயிரோடு புதைத்து விடுவார்கள். அது சட்டமாக இருந்தது. எந்த பெண் குழந்தைக்கும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதி இல்லை என்று சொல்லி வைத்திருந்தார்கள். அது அல்லாஹ்வுடைய சட்டம் என்று நம்பி வந்தார்கள். அவ்வாறு செய்யவில்லை என்று சொன்னால் அது மிகப்பெரிய பாவமாக மாறிவிடும் என்று சொல்லி கருதி கொண்டிருந்தார்கள். அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடைத்தெறிந்தான். பெண்களுக்கும் இந்த உலகத்திலே உரிமைகள் இருக்கிறது. அவ்வாறு பெண் குழந்தைகளை ஒருவர் உயிரோடு புதைப்பார்களேயானால் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பாவியாக கருதப்படுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறினான். பெண் குழந்தைகளை கொலை செய்வதை வன்மையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டித்தான். அந்த பெண்களுக்கு எல்லா உரிமைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கினான். அவர்களுக்குண்டான கல்வி வழங்கப்படக்கூடிய உரிமை, சொத்திலே உரிமை, திருமணத்திலே உரிமை, விவாகரத்திலே உரிமை, இப்படி என்னென்ன உரிமைகள் எல்லாம் நிலைநாட்டப்படுகிறதோ அங்குதான் அல்லாஹ்வுடைய மார்க்கம் நிற்கிறது. அதுதான் அல்லாஹ்வுடைய சட்டம். அந்த சட்டத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே நிலைநிறுத்த வேண்டும். குழப்பங்கள் இல்லாத ஒரு சட்டம், எல்லோருக்கும் சமமான சட்டம், அவற்றை நிலைநிறுத்த வேண்டும் என்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே குறிப்பிடுகிறான். அப்படிப்பட்ட அந்த சட்டங்கள் எல்லாம் நிலை பெற வேண்டும் என்று சொன்னால் முற்றிலுமாக இணை கற்பிக்கின்ற செயல் அழித்து ஒழிக்கப்பட வேண்டும். அல்லாஹுவை மட்டுமே வணங்கக்கூடிய அந்த நிலை ஏற்பட வேண்டும். அதே போன்று அல்லாஹ்விற்கு மகன் இருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள், அல்லாஹ்விற்கு பிள்ளை இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இதை முற்றிலுமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிராகரிக்கிறான். அல்லாஹ்வுடைய வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இதற்கு முன்னால் எந்த வேதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கினானோ அந்த வேதத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மகன் என்று குறிப்பிடுகிறான் என்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நான் என்ன செய்யவில்லை, அவர்களுக்கு முந்தைய வேதத்திலே இறக்கி அருளப்படவில்லை. அல்லாஹ் தனித்தவனாக இருக்கிறான், அவனுக்கு உறவுகள் கிடையாது, பிள்ளைகள் கிடையாது, மனைவி கிடையாது என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். அப்ப இது என்ன செய்கிறது, உலகத்திலே மக்களுக்கு மத்தியிலே
வழிபடுவதிலே குழப்பத்தை ஏற்படுத்துகிறது, அல்லாஹ்வை மட்டும் வணங்குவதிலே குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. அப்படிப்பட்ட குழப்பங்கள் நீங்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கம் நிலை பெற வேண்டும் என்று சொல்லுகிறார். குழப்பமற்ற ஒரு நிலை, அமைதியான ஒரு நிலை, இயல்பான வாழ்க்கை, இவையெல்லாம் இந்த உலகத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய கொள்கை இந்த உலகத்தில் நிலை பெற வேண்டும். மற்ற பிற எல்லா கொள்கைகளும் இந்த உலகத்திலே மக்களுக்கு புரிய வைக்கப்பட்டு அதனுடைய உண்மை நிலையை அவர்களுக்கு விளக்கி அவர்களை இஸ்லாத்தின்பால் கொண்டு வர வேண்டும். அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கின்ற நிலையை அவர்களுக்கு உணர்த்துவதுதான் இதனுடைய குறிக்கோளாக இமாம் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள். இந்த மூன்றாவது அடிப்படையிலே இமாம் அவர்கள் முதலாவதாக சொல்ல வரக்கூடிய விஷயம், அல்லாஹுவை தவிர்த்து வேறு யாரையெல்லாம் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் ஒரே நிலையில்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் களம் கண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையை ஒவ்வொரு அடியானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த இணை வைப்பு என்பது எப்படிப்பட்ட நிலைகளுக்கெல்லாம் மனிதனை கொண்டு செல்லும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக உணர்த்துகிறான். எனவே இதனை முழுமையாக ஒரு அடியான் அறிந்தான் என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கின்ற மாபாதக செயலை விட்டும் அவன் முற்றிலுமாக விலகிக் கொள்வதற்கு மிக பெரும் உறுதுணையாக இந்த விஷயங்கள் இருக்கும். எனவே அதன் அடிப்படையிலே அல்லாஹுவை மட்டும் வணங்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கின்ற விஷயங்களை விட்டு முற்றிலும் தவிர்ந்தவர்களாக, அல்லாஹுவால் மறுமை நாளில் சுவனத்திற்குரிய மக்களாக நம்மை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பதற்குண்டான நபர்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அதற்குரிய தௌஃபீக் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.